ஹேமச்சந்திரன் சார், தொடர்ச்சியா இந்த வங்கக்கடல்ல குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியா உருவானது முதல்ல அதனுடைய அப்டேட்டை அடுத்தடுத்து வழங்கிக்கிட்டே இருந்தீங்க. நேற்று கூட அது புயலாக உருவாக வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சென்னை வானிலை ஆய்வு மையம் சொன்னதுக்கு பிறகும் கூட நீங்க ரொம்ப உறுதியா இருந்தீங்க, இல்லங்க இது புயலாக மாறுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. இப்ப இந்த புயலினுடைய நிலவரம் எப்படி இருக்கு? எந்தெந்த பகுதிகளுக்கெல்லாம் இந்த புயல் கரையை கடக்க வாய்ப்பு இருக்கு? தற்போது பாத்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட மயிலாடுதுறைக்கு நேர் கிழக்கே வந்து புயல் மையம் கொண்டிருக்கு. இந்த புயல் தற்போது கடந்த 2 நாட்களாகவே இந்த புயல் வந்து ஒரே இடத்தில் நிலை கொண்டிருந்ததை நம்ம பார்க்க முடிந்தது. குறிப்பாக வட இலங்கை கடலோர பகுதிகளில் ஒரே இடத்துல நிலை கொண்டிருந்தது. அதன் பிறகு இன்று காலை முதல் வடக்கு வடமேற்கு திசையில் நகர தொடங்கி இருக்கு. இந்த புயல் கடந்த 2 நாட்களாக அதிகப்படியான ஒரு காற்று முறிவு மற்றும் பல்வேறு வானிலை காரணிகள், இந்த இடத்துல ஒரு அரேபிய உயரழுத்தம் இருக்கிறது, அதே போல பசிபிக் உயரழுத்தம் என்பது இந்த இடத்துல இருக்கு. இங்கே வந்து ஒரு மேற்கத்திய தாழ்வு நிலை சென்று கொண்டு இருக்கிறது. இது போன்ற பல்வேறு வானிலை காரணிகள் காரணமாக ஒரே இடத்தில் மையம் கொண்டிருந்த புயல் தற்போது இந்த காரணிகள்லாம் சற்று விலகி இருக்கு, அதன் தாக்கம் குறைந்திருக்கு. காற்று முறிவும் வந்து தமிழக கடலோர பகுதிகளில் வந்து சாதகமாக மாறி இருக்கு. இதன் விளைவாக புயலாக மாறி இருக்கு. இது தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தமிழக கடற்கரை நோக்கி நகர தொடங்கி இருக்கு. இது மேலும் வலுவடைந்து ஒரு வலுவான புயலாகவே நாளை வந்து தமிழக கடற்கரையில் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுது. குறிப்பாக சென்னைக்கும் மாமல்லபுரத்துக்கும் இடையே, சென்னைக்கும் புதுச்சேரிக்கும் இடையே மாமல்லபுரம் அருகே மரக்காணம் அருகே கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுது. புயல் கரையை கடக்கும் போது அதீத கனமழை பொழிவும் காற்றின் வேகம் அப்படிங்கிறது 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்திற்கும் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இது தற்போது புயல் மையம் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய புயல் புதுச்சேரிக்கும் சென்னைக்கும் இடையே மாமல்லபுரத்தை மையமாக வைத்து கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுது. அப்படி கரையை கடக்கும் போது ஒட்டுமொத்தமாக சென்னை முதல் புதுச்சேரி வரையிலான KTCC என்று சொல்லக்கூடிய அந்த ஜோன்ல மழை இருக்கும். அந்த ஜோன், அதே மாதிரி புதுச்சேரி விழுப்புரம், இந்த 2 பகுதியுமே பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதிகப்படியான மழைப்பொழிவு கொடுக்கும் நிகழ்வாக இந்த நிகழ்வை கருதப்படுகிறது. இப்போ KTCC ஜோன்ல வந்து நம்ம அதிக அளவுல மழை இருக்கும் அப்படின்றத பார்க்க முடியுது. ஆனா முன்பு இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் திரிகோணமலையிலிருந்து 130 கிலோமீட்டர்ல நிலை கொள்ளும் போதே நம்ம டெல்டா மாவட்டங்களுக்கு ஒரு அலர்ட் கொடுத்திருந்தோம். அதை கூட திருப்பி ரிவர்ஸ் பண்ணாங்க. இப்போ இது புயலா உருவாயிருக்குன்னு அறிவிச்சிருக்காங்க சார். இப்ப அறிவிச்சதற்கு பிறகு டெல்டா மாவட்டங்கள்ல, உள் மாவட்டங்கள்ல மழைக்கான வாய்ப்பு எப்படி இருக்கும்? இப்ப பார்த்தோம்னா டெல்டாவிற்கு நேர் கிழக்கே மையம் கொண்டிருக்கு. குறிப்பா நாகப்பட்டினத்திற்கு கிழக்கே வடகிழக்கே மையம் கொண்டிருக்கு. அப்படி பார்க்கும்போது டெல்டா மாவட்டங்கள்ல கனமழைக்கான வாய்ப்புகள் விலகிடுச்சுன்னே சொல்லலாம். டெல்டாவில் முன்னதாக இந்த இடத்துல வந்து நம்ம கரையை அதாவது மையம் கொண்ட புயல் இந்த இடத்துல மையம் கொள்ளும் என எதிர்பார்க்கப்பட்டது. இதன் விளைவாக டெல்டா மாவட்டங்கள்ல மழைப்பொழிவு அதிகமாக எதிர்பார்த்தோம். ஆனா இயல்புல நிகழ்நேரத்துல பாத்தீங்கன்னா புயல் இந்த இடத்துல மையம் கொண்டது, சற்றே கிழக்கே மையம் கொண்டது. அதன் விளைவாக கனமழை பொழிவு இலங்கையின் மீது விழுந்து விட்டது. தற்போது பாத்தீங்கன்னா இது சற்று வடக்கு நோக்கி நகர்ந்து டெல்டாவிற்கு நேர் கிழக்கே இருக்கிறது. இந்த புயல் மேலும் வடமேற்கு திசையில நகரும் போது காற்று குவிதல் அப்படிங்கிறது KTCC ஜோன் அந்த வடகடலோர மாவட்டங்கள் மீது தான் விழ தொடங்கும். இனி டெல்டாவில் கனமழைக்கோ அல்லது பாதிக்கும் மழைக்கோ வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறது டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு சற்று ஆறுதலான செய்தி. அதே சமயத்துல சென்னை முதல் புதுச்சேரி வரையிலான பகுதிகளில், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, புதுச்சேரி, விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்ட மக்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இன்று இரவு முதல் மழையின் தாக்கம் அதிகரிக்கும். நாளை நவம்பர் 30ஆம் தேதி இந்த குறிப்பிட்ட மாவட்டங்கள்ல அநேக இடங்கள்ல பரவலாக மிக கனமழையும் அதீத கனமழையும் பதிவாகும். புயல் கரையை கடக்கும் போது குறுகிய நேரத்தில் தீவிர மழைப்பொழிவு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ராமேஸ்வரம் பகுதிகளில் 3 மணி நேரத்தில் 40 சென்டிமீட்டர் மழையை பார்த்தோம். அது போன்ற ஒரு மழைப்பொழிவை இது புயல் கரையை கடக்கும் போது சென்னைக்கும் புதுவைக்கும் இடையே அந்த மரக்காணம் மகாபலிபுரத்தை மையமாக வைத்து கரையை கடக்கும் போது ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. காற்றின் வேகமும் இந்த புயல்ல வந்து அதிகரித்து காணப்படும். ஏன்னா புயல் கரையை நெருங்கும் போது சற்று வலுவடையுது. அப்படி வலுவடையும் போது நமக்கு வந்து முழுமையாக வலுவடைந்து புயலாக கரையை கடக்கும் போது இந்த பகுதிகளில் தரைக்காற்றின் வேகம் 70 முதல் 80 கிலோமீட்டர் வரைக்கும் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அவ்வப்போது 90 கிலோமீட்டர் கூட அடையக்கூடும். அதனால காற்று மழை இரண்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு புயலாக இருக்கு. இருந்த போதிலும் கஜா, தானே, வர்தா போன்ற பெரும் காற்று பாதிப்பை ஏற்படுத்தாது சரி அப்படின்னு எடுத்துக்கலாம். மழைப்பொழிவு சற்று கூடுதலா இருக்கும் ஒரு 24 மணி நேரத்திற்கு. இப்போ புயலா உருவாகிருச்சு. இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு உருவாகி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த புயல் நீங்க சொல்றதன் அடிப்படையில் இதற்கு முன்பு நீங்க சொல்லக்கூடிய தகவல்களையும் ஒப்பிட்டே பேசலாம்.
இந்த புயல் மேலும் தீவிர புயலா வலுவடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா நேத்து சொன்னதன் அடிப்படையில காற்றினுடைய குவியல்கள் சாதகமா இல்ல, அதனால அந்த புயல்ன்ற அறிவிப்பை நாங்க வடல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ புயல்னே அறிவிச்சிட்டாங்க. இந்த தகவலை நீங்க முன்பே சொல்லியிருந்தீங்க. இப்போ இந்த புயலினுடைய தீவிரத்தன்மை தீவிர புயலாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கா? அதாவது கடந்த 2 நாட்களாக இந்த புயலுக்கு பல்வேறு வானிலை காரணிகள் ஒரு சாதகமற்ற நிலையில இருந்தது. தற்போது சாதகமாக மாறி இருக்கு. காற்று முறிவும் புயல் பயணிக்கும் பாதையில வலுக்குறைய தொடங்கி இருக்கு. அப்படி பார்க்கும்போது கடல் வெப்பநிலையும் சாதகமாக இருப்பதன் காரணமா தற்போது ஒரு சாதாரண புயல் அப்படிங்கிற நிலையில இருக்கக்கூடியது சற்று வலுவடைந்து புயலாகவே குறிப்பாக கரையை கடப்பதற்கு முன்னதாக சற்று மேலும் வலுவடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் தீவிர புயல் அளவிற்கு வலுவடையாமல் ஒரு வலுவான புயலாக இது கரையை கடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அப்படி பார்க்கும்போது மழை காற்று என 2 தாக்கத்தையுமே இந்த புயல் சின்னம் நமக்கு ஏற்படுத்த இருக்கு. குறிப்பாக வடகடலோர மாவட்டங்களான சென்னை முதல் புதுச்சேரி வரையிலான பகுதிகள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மக்கள் மாறுபட்ட வானிலை தகவல்கள் வந்து கொண்டு இருப்பதை பார்த்து அதே போல கடந்த 2-3 முறை ரெட் அலர்ட் கொடுத்து பெரிதாக தாக்கம் இல்லை, தற்போதும் இது இருக்காது, ஆந்திரா பக்கம் விலகி சென்றுவிடும் அல்லது கரையை கடக்கும் போது வலுவிழந்து விடும், இப்படியெல்லாம் ஒரு கற்பனையை செய்து கொண்டு இல்லாமல் சற்று முன்னெச்சரிக்கையாக இருப்பது எப்பயுமே நல்லது. அந்த வகையில இது மழையை தரும் நிகழ்வாக இருக்கும் பட்சத்துல தாழ்வான இடங்கள்ல இருப்பவர்கள், நீர்நிலைகளுக்கு அருகில் இருப்பவர்கள் சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. நாளை காலை முதல் இரவு இந்த புயல் முழுமையாக கரையை கடக்கும் வரை தேவையின்றி சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, புதுச்சேரி, விழுப்புரம் மாவட்ட மக்கள் வெளியில் செல்வதை தவிர்த்துக் கொள்வது நல்லது. விடுமுறை நாளாக இருப்பதன் காரணமா கடலுக்கு சென்று கடலின் சீற்றத்தை பார்க்கிறேன், இது போன்ற ஒரு செயல்கள் எல்லாம் மக்கள் ஈடுபடாமல் இருக்கணும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தருணம் இது. இதுதான் தற்போதைய வானிலை நிலவரம். இப்போ இந்த புயல் கரையை கடக்கும் போது ரெட் ஜோன் கொடுத்திருக்கோம் நம்ம கேடிசி பகுதியில 20 சென்டிமீட்டருக்கும் அதிகமாக மழை பெய்யக்கூடிய பதிவு அப்படின்றது வரையறுத்திருக்காங்க. இப்போ இந்த குறிப்பிட்ட சென்னை, இந்த ஸ்டேட்டோடைய கேபிட்டல் சென்னைன்றனால அதுக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம். ஏன்னா சிறிய மழைக்கே சென்னையில நீர் வழித்தடங்கள் உடனே நம்பிரும். இப்ப புயல் போன்ற பாதிப்புகள் வரும்போது அது நம்ம நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரும் மழையை அது கொட்டி தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றீங்க. அப்போ அந்த சென்னையில மட்டும் எவ்வளவு சதவீத மழை பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு? ஒரு கணிப்பு இருக்கும் இல்லையா, முன்கணிப்பு? அதாவது இயல்பாக ரெட் அலர்ட் கொடுத்தால் 20 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பதிவாகும். தற்போது புயல் அதுவும் வலுவான புயலாகவே கரையை கடக்குது. அப்படிங்கிறப்ப நமக்கு 20 சென்டிமீட்டர் தான் மழை பதிவாகும் என்ற அடிப்படையில் இருக்கக்கூடாது. 30 சென்டிமீட்டருக்கு மேலேயும் மழை பதிவாகலாம். அந்த 30 சென்டிமீட்டர் மழை ஒரு குறுகிய நேரத்தில் புயல் கரையை கடக்கக்கூடிய ஒரு 3-4 மணி நேரத்திலேயே பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதற்கு தகுந்த முன்னேற்பாடுகளுடன் மக்களும் அரசும் இருக்க வேண்டியது அவசியம். குறிப்பாக சென்னை முதல் புதுச்சேரி வரையிலான பகுதிகள் நாளைய ஒரு தினம் 24 மணி நேரத்திற்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியமா பார்க்கப்படுது. இப்ப இந்த புயல் இங்க இருக்குது, நேர சென்னைக்கும் புதுச்சேரிக்கும் இடைப்பட்ட பகுதிகளில் மரக்காணம் இந்த காரைக்கால் ஜோனை சொல்றாங்க கரையை கடக்கக்கூடும். இது அடுத்த அந்த புயலினுடைய பாதை நம்ம தரைப்பகுதிகளில் எப்படி இருக்கும்? இப்ப சென்னைக்கும் புதுச்சேரியும் கரையை கடக்கிறதுனால நம்ம அந்த இடத்த பத்தி நம்ம ரொம்ப தீவிரமா பேசுறோம், இந்த இடத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்குன்ட்டு. ஆனா இது கரையை கடந்ததற்கு பிறகும் கூட அதனுடைய மழையின் தாக்கம் அதிகம் இருக்கும் உள் மாவட்டங்களை நீங்க சொல்லியிருந்தீங்க இல்லையா? அப்ப உள் மாவட்டங்கள்ல எந்தெந்த பகுதிகளில் எல்லாம் இது அதிக மழையை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு? முன்பு உங்களுடைய பதிவுல இது அரபிக்கடல்ல மீண்டும் கரை கடக்கக்கூடும் சொல்லியிருக்கீங்க. அப்போ இது பார்க்கும்போது சேலம், கோயம்புத்தூர் ஜோன்லாம் அதிக அளவுக்கு மழை இருக்கா? அதாவது இது கரையை கடந்த பின்பு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்து விடும். ஆனாலும் இது தமிழகத்தின் ஊடாக அரபிக்கடல் நோக்கி நகரும். அப்படி பார்க்கும்போது ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி போன்ற சேலம், தருமபுரி போன்ற இந்த வடக்கு உட்புற மாவட்டங்கள் எல்லாம் நாளை இரவு முதல் மழையின் தாக்கம் அதிகரிக்கக்கூடும். குறிப்பாக நாளை இரவு சூறை காற்றுடன் ஒரு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றுடன் கூடிய கனமழை பொழிவை நம்ம வடக்கு உள் மாவட்டங்கள்ல எதிர்பார்க்கலாம். இப்போ நம்ம பெஞ்சில் புயலை பத்தி மட்டும் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஏன்னா இன்னும் நாளைய தினம் அது கரையை கடக்க போகுது. பட் மழைக்காலங்கள்ல, இது போன்ற பருவமழை காலங்கள்ல இது போன்ற புயல்கள் உருவானா அதுக்கான சாதகமான சூழல் நம்ம நிலப்பரப்புல இருக்கும். நீங்க கூட சொல்லியிருக்கீங்க இல்லையா? இப்ப இந்த பெஞ்சல் புயலை தொடர்ந்து வங்கக்கடல்ல அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல இது போன்ற காற்றழுத்த சுழற்சியோ ஏதானும் உருவாவதற்கான சாதகமான சூழல் இருக்கா? குறிப்பாக பார்த்தோம்னா இந்த புயல் கிட்டத்தட்ட ஒரு 4-5 தினங்களாக தமிழக கடற்கரை அருகேவே நிலை கொண்டு இருக்கு. இது மேலும் மெதுவாக நகர்ந்து நாளை மாலை தான் கரையை கடக்க இருக்கு. அப்படி பார்க்கும்போது கடல் வெப்பநிலையிலும் மற்றும் பல்வேறு வானிலை காரணிகள்ல நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கும். இது முழுமையாக கரையை கடந்த பிறகுதான் அந்த மாற்றங்கள் எவ்வாறு நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம அளவீடு செய்ய முடியும். அதன் அடிப்படையில தான் அடுத்த சலனம் எப்போது உருவாகும் என்பதை நம்ம உறுதிப்படுத்த முடியும். ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்த்தால் டிசம்பர் மாதத்திலையும் பருவமழை இருக்கிறது. இந்த ஆண்டு லானினா ஆண்டாக இருப்பது
இருப்பதன் காரணமாக ஜனவரி பிப்ரவரி மாதங்கள்லையும் அதாவது குளிர்கால மழை இயல்புக்கு மாறாக இந்த ஆண்டு இயல்புக்கு அதிகமாக பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுது. அப்படி ஜனவரி பிப்ரவரி மாதங்கள்ல அறுவடை காலங்கள்ல மழை பாதிக்கும் மழைப்பொழிவாக இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. இதெல்லாம் வரக்கூடிய வாரங்கள்ல நம்ம உறுதிப்படுத்தலாம். நியூஸ் ஃபிளாஷுடன் இணைய சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை பயன்படுத்தி ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமில் நியூஸ் ஃபிளாஷுடன் இணைந்திருங்கள். நன்றி.